யாழ்ப்பாணத்தில் 2 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்குது. இந்த 2 உயிரிழப்புகளுமே கவனையினத்தால நடந்திருக்குது. அந்த சம்பவம் தொடர்பான தெளிவான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அத்தோட டித்வா புயலால பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது. அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்படியான ஒரு மீட்பு பணி நடக்கிற இடத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் புதைந்திருக்கிற இடத்தை காட்டியது யார் தெரியுமா? அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு உறவு. அந்த உறவு யார் என்றால் ஒரு நாய். இது பற்றிய தகவலை தெளிவா பகிர்ந்து கொள்றேன். அது மாத்திரமல்லாது டித்வா புயலால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஈழத்துக்கு முடிந்த அளவான உதவிகளை பல நாடுகள் வழங்கி கொண்டிருக்கிறது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் பெருந்தொகையான நிதியை அறிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாது ஈழத்தில் இருக்கிறவர்களும் வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தவர்களும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு பெருந்தொகையான பணத்தை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் எவ்வளவு தொகை வந்திருக்கின்றதையும் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அது மாத்திரமல்லாது 25,000 ரூபாய் நிதி இந்த டித்வா புயலால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அதில் ஒரு மோசடி நடந்திருக்கு என்று தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியதற்கு பிறகு தற்போது அதற்கு நடவடிக்கை எடுப்பதை போல ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இதே வேளையில் சஜித் பிரேமதாச அவர்களுடைய அலுவலகத்தில் ஒரு தகவல் மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் மையத்தில் நன்மையும் இருக்குது. இது அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது. அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அது மாத்திரமல்லாது வெளிநாடுகளில் இருந்து ஈழத்துக்கு சுற்றுலாவாக வருபவர்களினுடைய எண்ணிக்கை இந்த டித்வா புயலால பாதிக்கப்பட்டிருக்கும் என்று பல பேர் சொன்னாலும் இந்த டிசம்பர் மாத 12ஆம் மாத காலப்பகுதியில் இவ்வளவு பேர் சுற்றுலாவாக வந்திருக்கிறார்களா என்று நீங்கள் வியக்கிற மாதிரியான தகவலும் இந்த காணொலியில் இருக்கிறது. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 10ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. முன்னோட்டத்தில் சொன்ன தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவு நெகிழ்ச்சியாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், டித்வா புயலால பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு அந்த பகுதிகளில் இப்போதும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அப்படியாக மாத்தளை பல்லேபுல பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டிருக்கிற அம்பொக்க என்ற பகுதியில மீட்பு பணி முன்னெடுக்கப்படுகிற நேரத்தில் அந்த பகுதியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இந்த செய்தியில முக்கியமானது என்னவென்றால், அந்த பகுதி மக்கள் அந்த 7 பேருடைய சடலமும் அடையாளப்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பாக, அந்த சம்பவம் தொடர்பாக நெகிழ்ச்சியான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு நாய் தானாம் அவர்களுடைய சடலத்தை அடையாளம் காட்டி இருக்குது. அங்க மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நாயினுடைய செயற்பாடு வித்தியாசமாக இருந்ததன் அடிப்படையில் உடனடியாக அங்க அகழ்ந்தெடுத்து பார்த்த நேரத்தில் அங்கு 7 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது பெரிய அளவில் நிகழ்ச்சியாக சமூக வலைத்தளங்களூடாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. பல பேர், நான் சில காணொளிகளும் பார்த்திருக்கிறேன், ஒரு பெரியவர் கூட சொல்லியிருந்தார், நாய் என்றது நாய்க்கு சாப்பாடு போடுறவர்களுக்கு தான் நன்றியாக இருக்கும் என்று. ஆனால் இந்த சம்பவம் அந்த பெரியவருக்கே ஒரு பெரும் வியப்பை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஏனென்றால் உயிரிழந்த அந்த 7 பேருடைய சடலமும் அந்த உயிரிழந்தவர்கள் அதுக்குள்ளதான் இருக்கிறார்கள் என்பது அந்த நாய் அடையாளம் காட்டி இருக்குது. அதை விட தனக்கு இங்கோ ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கும் என்று போட்டு இன்னொரு வீட்டுக்கு போகாம அப்போது வரைக்கும் அந்த அவர்களுடைய உடலை எடுக்கும் வரைக்கும் அதே ஏக்கத்தோடு இருந்திருக்குது அல்லவா? அது உண்மையிலேயே மனித இனத்தை விட நன்றியுள்ளது நாய்தான் என்றதை வெளிப்படையாக காட்டி நிற்குது. அடுத்த செய்தி, டித்வா புயலால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்டுக்கு பல நாடுகள் தங்களால் முடிந்த உதவிகளை முன்வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து, பாகிஸ்தானில் இருந்து, அமெரிக்காவில இருந்து, சீனாவில இருந்து, மாலிதீவில இருந்து நிறைய உதவிகள் நிவாரண பொருட்களாக பணமாக கூட வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் 1.8 மில்லியன் யூரோக்களை இலங்கைக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக அறிக்கை மூலமாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இதுல 5 லட்சம் யூரோ பணம் வந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ரெட் கிரசன்ட், அதாவது செம்பறை குழுக்களினுடைய பணம் அவர்கள் நிவாரணத்துக்கு வழங்குவதாக சொல்லி இருக்கிற 5 லட்சம் யூரோக்களும் அதுக்குள்ள அடங்குது. மொத்தமாக 1.8 மில்லியன் யூரோ என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. இது இலங்கை பணத்தில் பார்க்கிறதாக இருந்தால்
64,68,00,000 ரூபாவுக்கு அதிகம் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அடுத்தது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற நிதியத்திற்கு வெளிநாடுகளில் வாழ்ற ஈழத்தவர்களும் அல்லது இலங்கையர்களும் ஈழத்தில் இருக்கிறவர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறார்கள். தங்கள் நிறுவனங்கள் சார்ந்து அமைப்புகள் சார்ந்து அந்த நிதியத்துக்கு தங்களாலான உதவிகளை முன்வந்து வழங்கி கொண்டிருக்கிற நிலையில தற்போது வரைக்கும் 1893 மில்லியன் ரூபாவை உதவியாக வழங்கி இருப்பதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளர் ஹர்சன சூரிய பெரும அறிவித்திருக்கிறார். கோடியில இதனுடைய மதிப்பு சொல்றதாக இருந்தால் 189.3 கோடி ரூபாய் இவ்வளவு தொகை வழங்கப்பட்டிருக்கு. இது வெளிநாட்டில இருந்து வந்த தொகை மாத்திரமல்ல, இங்க இருக்கிற அமைப்புகள், வெளிநாட்டில இருக்கிற அமைப்புகள், வெளிநாட்டில இருக்கிற நிறுவனங்கள், இங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது ஈழத்தவர்களுடைய நிறுவனங்கள் அதுபோல வெளிநாட்டில் பணிபுரியறவர்கள் எல்லாருமா சேர்ந்து அனுப்பிய தொகை. இது ஒரு மிகப்பெரிய தொகை. இவ்வளவு தொகை இந்த நிதியத்துக்கு சேர்ந்திருக்கின்றது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய தகவல் தான். அடுத்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கை அரசாங்கத்தால இந்த டித்வா புயலால பாதிக்கப்பட்டு வீடுகளில் இருந்து வெளியில போனவர்களுக்கு 25,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. அது எதுக்காக வீடுகளை சுத்தம் செய்து அந்த பகுதியில் மக்கள் வாழ்றதுக்கு. அடுத்த கட்டமாக வீடு முழுமையாக சேதப்பட்டவர்கள், ஒன்றுமில்லாமல் போனவர்கள், பகுதி அளவில் சேதப்பட்டவர்கள், இது போன்றவர்களுக்கு எல்லாம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 25,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து அங்க போய் வாழ்றதுக்காக. ஏனென்றா நிறைய பேருடைய வீட்டுக்குள்ள முழங்காலுக்கு கீழ் வரைக்கும் கூட நிறைய வெள்ளம் தேங்கி நின்று மண் அப்படியே படிந்து போயிருக்கு. எனவே அதை சுத்தம் செய்யறதுக்கு உண்மையிலே பெருந்தொகை பணம் தேவைப்படும். எனவே அதுக்காக அந்த 25,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது. அந்த 25,000 ரூபாவை யாழ்ப்பாணத்துல பல பேர் பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்துல பாதிப்பு ஏற்படையில்லை. இதுல ஒரு பெரிய மோசடி நடந்திருக்குது. அரசு அதிகாரிகள் மக்கள் இப்படியான ஒரு விண்ணப்பத்தை போடுறார்கள், 25,000 ரூபாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றுடன் எல்லாரும் போடுறார்கள் என்றால் அதை ஆராயாம கொடுத்தது தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் என்ற குற்றச்சாட்டு கூட சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினர் எஸ் கபிலன் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார். எப்படி என்றால், பாதிக்கப்பட்டு 25,000 ரூபாய் பணம் வேண்டும் என்று விண்ணப்பித்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய பெயர் விவரங்கள் பிரதேச செயலகத்தினூடாக காட்சிப்படுத்தப்பட போவதாக அறிவித்திருக்கிறார். உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தகவல். அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றா, அப்படி பெயர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் போது நீங்க அந்த பெயர் விபரத்தை பார்த்து உங்களுடைய ஊர்ல உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒருவர் இப்படி பாதிக்கப்பட்ட அவருக்கு அந்த நிதி கிடைக்கலையேண்டா, எங்களுடைய வீட்டுல இவ்வளவு ஒரு பாதிப்போடு அவர் இருந்திருக்கிறார், ஏன் இவருக்கு நீங்க இந்த 25,000 ரூபாவை கொடுக்கல என்று நீங்கள் முறைப்பாடு செய்ய முடியும். ஆதாரபூர்வமாக அந்த முறைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ இந்த 25,000 ரூபாவை எடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வீட்டில் வெள்ள பாதிப்போ எந்த பாதிப்புமே இருக்கேலே என்றதை நீங்கள் ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும் என்று சொன்னால் அதை பார்த்து உடனடியாக முறைப்பாடு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுமா. அடுத்தது எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய அலுவலகத்தில் ஒரு அனர்த்த தகவல் மையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மையம் இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல் என்ன என்றால், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற கிராம சேவகர் பிரிவில் இருக்கிற மக்கள் அடிப்படையில் அந்த தகவல்களை ஒன்று திரட்டுவதுதான் நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள போறார் என்ற மாதிரியாக ஒரு கருத்தும் இல்லை, இது நல்லதுதான் என்ற கருத்தும் இருக்குது. முதல் கட்டமாக அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவர்களும் நீங்கள் உங்களுடைய பகுதியில் என்ன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கு என்ற அந்த முறைப்பாடுகளை தங்களுடைய அந்த தகவல் மையத்துக்கு வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் ஊடாகவோ நேரடியாகவோ சென்று அந்த முறைப்பாடுகளை பதிவு செய்யலாமாம். அதற்கு அடுத்தபடியாக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்த்து வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முறைப்பாடுகளை பதிவு செய்யறதுக்காக தொடர்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தொடர்பெண் 07575705057. அடுத்த தொடர்பெண் 07616605057. அடுத்த தொடர்பெண் 07056991110. எனவே இந்த அலுவலகத்தில் நீங்க தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அந்த தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். நேரடியாக சென்று பதிவு செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க
பார்க்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இது அரசியல் ரீதியான இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுக்கும் போது இப்படியான செயற்பட்டதை இவர் முன்னெடுக்கிறது அரசியல் ரீதியாக தாங்கள் ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக, இதுல அரசியல் செய்வதற்காக செய்யற மாதிரி ஒரு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு பக்கம் இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப அரசாங்கம் எல்லாத்தையுமே எல்லா இடத்துக்கும் செய்து கொடுக்குமான்றது தெரியாது. இப்ப எப்படி சொல்றது, சில இடங்கள்ல கவனம் இல்லாம கூட விட்டு இருக்கலாம். எனவே இவர்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எனவே இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்ளுங்க. அடுத்தது, வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டிட்வா பேரவலத்துக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்திருக்கும் என்பது பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையவில்லை என்பது தற்போது வெளியாக இருக்கிற தரவுகள் மூலமாக அறிய முடிகிறது. இந்த ஆண்டினுடைய முதலாம் மாதத்தில் இருந்து 12ஆம் மாதம், இந்த மாதம் 8ஆம் நாள் வரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் 21,53,815 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இதில் அதிகமானவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் 4,85,249, ஜெர்மனில் இருந்து 1,36,081 பேர் வந்திருக்கிறார்கள். ரஷ்யாவில் இருந்து 1,64,013 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலே இருந்து 1,95,565 பேரும் வந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருந்து 97,261 பேர் வந்திருக்கிறார்கள். சீனாவிலே இருந்து 1,24,298 பேரும், பிரான்சில் இருந்து 1,03,307 சுற்றுலா பயணிகளும் வந்திருக்கிறார்கள். இப்ப பல பேருடைய கேள்வி, சுற்றுலா பயணிகளுடைய வரவுல வீழ்ச்சி இல்லை என்று சொல்றீங்க, அது எப்படி உறுதிப்படுத்த முடியும் என்று கேட்டா, இந்த 12ஆம் மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய முதலாம் நாளில் இருந்து 8ஆம் நாள் வரைக்கும் 50,222 பேர் சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கையில வீழ்ச்சி அடையவில்லை. நாட்டினுடைய பெரும் பகுதியை மேலோட்டமா சென்று பார்க்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா கடலுக்கு போறவர்கள், அது போல இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்கு விழிப்பு கொடுத்து தான் இங்க அனுப்பப்படும் என்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஆனா இப்ப மலை நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போக முடியாத நிலை இருக்குது. ஆனாலும் சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, இந்த செய்தி மிக முக்கியமானது. இப்ப நீங்க சில நாட்களா பார்ப்பீர்களா இருந்தா, நேற்று முன்தினமும் பதிவிட்ட செய்தியை நீங்க பார்த்தா 3 பேர் நீர் சம்பந்தப்பட்ட நிலைகளில் உயிரிழந்திருக்கிறார்கள். பண்ணைக்கடல்ல 2 இளைஞர்கள் உயிரிழந்திருந்தார்கள். நேற்று ஒரு செய்தி பகிர்ந்திருந்தேன். பண்டத்தரிப்பு என்ற இடத்துல ஒரு குளத்துக்குள்ள 33 வயது இருக்கிற இளைஞன் தூண்டில் எடுக்க போய் விழுந்து உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை 6:10 மணி அளவில் ஒரு சம்பவம் நெடுந்தீவுல பதிவாகி இருக்குது. நெடுந்தீவு மாவலி துறைமுகத்துல நெடுந்தாரகை படகுல தேங்காய் மூட்டையோட ஒருவர் ஏறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அந்த நேரத்துல படகு கட்டி இருந்த கயிறுல தடக்கி அவர் கடலுக்குள்ள விழுந்திருக்கிறார். அவரை மீட்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்த போதும் கூட அவரை மீட்க முடியவில்லை. அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிருக்குது. எனவே இந்த செய்தியை நீங்க அவதானிச்சு பார்த்தா இதுல கவனமின்மையோ அல்லது அவசரத்தன்மை என்றது இருந்திருக்கு. அடுத்தது, இன்னொரு உயிரிழப்பு பதிவாகி இருந்ததாக சொல்லியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிற அனுராதபுரத்தில் வசிக்கிற 35 வயது இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய அப்பா நேற்று இரவு பேருந்துல பயணம் செய்து வந்து கொண்டிருந்த போது வாசல்ல நின்று முகம் கழுவுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் செம்மணி வளைவு பகுதியில் வரும்போது அந்த வளைவில் பேருந்து திரும்பும் போது அந்த பேருந்துல இருந்து தவறுதலாக கீழே விழுந்து மயக்கம் அடைந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த செய்தியிலையும் நீங்க அவதானிச்சு பார்த்தா கவனமின்மை தான் இருக்குது, அவதானமின்மை தான் இருக்குது. முடிந்த அளவு எல்லாருமே அவதானமாக இருக்கணும். இப்ப நாங்கள் இப்படி கதைக்கிறோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூட அசண்டை இனமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உயிரை பறிகொடுத்துக் கொள்றதுக்கோ எங்களுடைய உடல்ல பல காயங்களை உருவாக்கி கொள்றதுக்கோ காரணமாக இருக்கலாம். எனவே முடிந்த அளவு அவதானமாக எல்லோருமே இருங்கோன்றதை இந்த காணொளியில பதிவு செய்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.